ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமே என்னால குயின்ஸ் ஆஃப் டீர்ஸோட ட்ராமா போட முடியாது. ஏன்னா, அந்த ட்ராமாக்கு எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே குடுத்துட்டாங்க. அதனால இனிமே என்னால அந்த ட்ராமாவ கன்டின்யூ பண்ண முடியாது. ஏன்னா, ட்ராமாவா நம்ம சேனலான்னு யோசனை பண்ணும்போது, நம்ம சேனல் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால அந்த ட்ராமாவ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்காக உங்கள்ட்ட சாரியும் கேட்டுருக்கிறேன். அதுக்காக நான் இப்போ வேற ஒரு ட்ராமா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ட்ராமா. இந்த ட்ராமால நம்ம ஹீரோவ வந்து காலேஜ் கூட படிக்காம ஊர் சுத்திக்கிட்டு திரியிற ஒரு பையனுக்கு டாக்டரான நம்ம ஹீரோயின மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற கதைய தான் நம்ம இப்ப டிராமாவா பார்க்க போறோம். இப்ப வாங்க நம்ம டிராமாக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க. இப்ப காட்டுறாங்க, ஃபுட் ஃபேக்டரில ஒர்க் பண்ற ஒரு லேடி நைட் நேரத்துல வந்துகிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாரி இருக்கு. உடனே சைக்கிள போட்டுட்டு அந்த பொண்ணு வேகமா ஓடி வரும்போது பார்த்தா ஒருத்தன் வந்து ரெயின் கோட் போட்டுட்டு வந்து நிக்கிறான். பார்த்தா அவன் உடனே அந்த ரெயின் கோட்ட ஓப்பன் பண்றான். உள்ள ஒரு ட்ரெஸ்ஸுமே போடல போல இருக்குது. உடனே அந்த அம்மாவும் அத பார்த்துட்டு, "ஐயய்யோ! அட பாவி ஏன்டா அப்படி வந்து நிக்கிற? எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல." அப்படிங்கிற மாரி சொன்னா, அவன் ஏதோ ஒரு சைக்கோ மாரி அங்கருந்து திரும்ப ஓடிறான் சத்தம் போட்ட உடனே. அப்படியே அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க நம்ம ஹீரோவ. இவன் தான் நம்ம லூசியான், நம்ம டிராமாவோட ஹீரோ. இவன் ட்ரீம்ல ஏதோ ஃபுட்பால் டீமான ஜோய் வாங் அப்படிங்கிற லேடிய பத்தி அப்படியே கனவு கண்டுகிட்டே அப்படியே பக்கத்துல போற மாரி இருக்குது. பார்த்தா அவங்க அம்மா தான். ஆனா அவன் அம்மா அப்பத்தானே பயந்துறான். அவங்க அம்மாவும் பயந்துறாங்க. "டேய் நாயே என்னடா இன்னும் எந்திரிக்காம இருக்க? இன்னைக்கு உனக்கு காலேஜ் எக்ஸாம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்டோன்னா, ஞாபகம் இருக்கு. அதுக்கு ஏம்மா அந்த காலங்காத்தால உன் மூஞ்ச கொண்டு வந்து என்னட்ட காட்டுறா? நான் எவ்ளோ அழகான கனவு கண்டுகிட்டு இருந்தேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும் கனவு கண்டதெல்லாம் போதும். நீ எந்திரிச்சு ரெடி ஆகு. எக்ஸாம்க்கு டைம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனும் சரின்னு சொல்லிட்டு எக்ஸாம்க்கு ரெடி ஆகி வந்துகிட்டு இருக்கான். அவனுக்காக ஏதோ ஃபிஷ் எல்லாம் வந்து அவன் அம்மா வைக்கிறாங்க. ஏம்மா டெய்லி இந்த மாரி ஃபிஷ்ஷா வைக்கிறான்னு சொன்னா, அதுக்கு அம்மாவா இதெல்லாம் நீ சாப்பிட்டாவது கொஞ்சமாவது உனக்கு மூளை வளருதான்னு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சொல்றாங்க, "டேய் நேத்து நைட்டு யாரோ ஒருத்தன் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு நேக்கடா வந்து நின்டானா, அத பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருச்சாம். நம்ம ஃபேக்டரில இத அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால நீ நைட்லாம் ரொம்ப லேட்டா வராத. சீக்கிரம் வந்துரு." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "நான் தான் பாய் இல்ல. நீ எதுக்கு கவலைப்படுற? ஆனா நீ என்ன பண்ற? லாங் ஹேர் வச்சுக்கிட்டு இருக்கல்ல, அதே எனக்கு பயமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ, நான் லாங் ஹேரா வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா இருக்கேன்ல." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு அவங்க அப்பாவா, "ஆமாமா நீ என்ன மாரிடா அழகு." அப்படின்னு சொன்னோனே, அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோவும் அப்படியே அவங்க அப்பாவ பார்த்து முறைக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பாவும், "இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு 2 பேரும் என்னைய முறைக்கிறீங்க? ஏன் நான் அழகா இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோ, "சரி, சரி நீங்க என்னமோ பண்ணுங்க. நான் இங்கேருந்து எந்திரிச்சு போறேன்னு" சொல்லிட்டு போறவன், அப்படியே ரிக்கார்டையும் எடுத்துட்டு போறான். உடனே நம்ம அம்மா வந்து கேட்கறாங்க, "என்னடா நீ ரிக்கார்ட் எடுத்துட்டு போற? எக்ஸாமுக்கு தானே போறேன்ட." "அம்மா இன்னைக்கு நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வரையில ஸ்கூல்ல எனக்கு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டிக்காக தான் அந்த ரிக்கார்ட் எடுத்துட்டு போறேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நான் சீக்கிரமா வந்துருவேன்னு" சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோ எக்ஸாமுக்காக வரான். எக்ஸாம் எழுத தான் வரான்னு பார்த்தா, எக்ஸாம் எழுத வராம ஃபுட் ஃபேக்டரில தான் வந்து நிக்கிறாய்ங்க. அவனும் அவன் ஃப்ரெண்டும். பார்த்தா இன்னைக்கு அவன் ஃப்ரெண்டோட சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணுக்கு பர்த்டே போல இருக்குது. அந்த பொண்ணும் வேலைக்கு வரா. உடனே இவனும் வந்து இன்னைக்கு உன்னோட பர்த்டேல இந்தா உனக்கா புடிச்ச மேகசின் அது இதுன்னு குடுக்குறான். ஆனா அந்த பொண்ணு அவன கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோ, "ஏய் என்ன நான் உன்னைய ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ என்னைய கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்காக வந்து வக்காலத்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ண, "போங்கடா உங்க 2 பேரையும் எனக்கு பிடிக்கலன்னு" சொல்லிட்டு வந்தவ, அங்க வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்ட்ட, "அண்ணா இவங்கலாம் என்ட்ட வம்பு பண்றாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னா, அவங்க எல்லாரும் வந்துறாய்ங்க. நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையும் பார்த்து, "ஏய் யார் நீங்க? புதுசா இருக்கீங்க. எதுக்கு இந்த ஃபுட் ஃபேக்டரிக்குள்ள உள்ள வந்தீங்க? அதுவும் இங்க ஒர்க் பண்ற பொண்ணுட்ட நீங்க என்ன கலாட்டா பண்றீங்களான்னு?" சொல்ல, அங்கக்குள்ள பெரிய கை கலப்பு நடக்குது. கடைசியில அவங்களும் நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டையும் அல்லாக்கா தூக்கிட்டு கொண்டு போய் தூக்கி வெளியில போறதுக்காக கூட்டிட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து தான் நம்ம ஹீரோயின் பஸ்ல இருந்து இறங்குறா. அந்த நேரம் அலாக்கா தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவ தூக்கி வெளிய தூக்கி போட, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து இறங்குறா. உடனே நம்ம ஹீரோ அவ கொண்டு வந்த பெட்டிய தூக்கி அவங்கள அடிக்கிறேன்னு அடிக்க போக, பெட்டி ஓப்பன் ஆயி ட்ரெஸ் எல்லாம் கீழ விழுகுது. நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா அத அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே அப்படியே பார்த்துட்டு நம்ம ஹீரோவ நோக்கி வரா. வந்தவ அதோட பார்த்தா இவங்கள புடிச்சு வச்சுட்டாங்க. போலீஸையும் கூப்பிட்டு, ஆனா செக்யூரிட்டி சொல்லிட்டு இருக்கான், "இவங்க தான் இந்த இடத்துல வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸையும் போட்டு திட்டுறான். "இங்க எதுக்குடா தேவையில்லாம இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி. உடனே போலீஸ் வந்து அந்த லேடிட்ட கேட்கறாங்க, "ஏம்மா இவங்க உன்ட்ட வந்து வம்பு பண்ணாங்களாம்மா?" அப்படின்ட்டு. உடனே அவளும் சொல்றா, "ஐயய்யோ! இவங்க யாருன்ட்டே தெரியாது. எதுக்காக இந்த 2 டீமும் சண்டை புடிச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பான்னு" சொல்லிட்டு அவ அங்கருந்து நைஸா நழுவிறா. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் என்றான், "நான் தான் இந்த கம்பெனியோட மேனேஜர் மாரி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துறா. வந்தவ சொல்றா, "ஆமா இவங்க 2 பேரும் தான் வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் தான் சண்டை புடிச்சாங்கன்னு" சொன்னா, போலீஸ் வாங்கடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு போறான், "என் அண்ணன் யாருன்னு தெரியுமா? என் அண்ணனுக்கு மட்டும் இந்த நியூஸ் தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான்." அப்படிங்கிற மாரி சொல்ல,
போலீஸையும் இழுத்துக்கிட்டு வந்தவன், பாவம் அவனை பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாரி இருக்கு. எக்ஸாம் வேற எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்கா போய் எக்ஸாம் எழுதுன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ தேங்க் யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து சைக்கிள் எடுத்துட்டு வேகமா வரான். ஆனா எக்ஸாம் டைம்லாம் முடிஞ்சு கேட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா அத பத்திலாம் அவனும் அவன் ஃப்ரெண்ட்லாம் கவலைப்படல. நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. என்ன அவங்க அம்மாவ நெனச்சு மட்டும் தான் நம்ம ஹீரோ கொஞ்சம் கவலைப்படுறான். அப்பதான் நம்ம ஹீரோவோட கசின் சொன்னவனும் வந்து சேர்றான். அவனும் பெரிய பைக்ல ரவுடி பையன் மாரி 3 பேரோட வரான். வந்தவன் நேரா ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு கேக்குறான், யாரு என் தம்பிய வந்து அரெஸ்ட் பண்ண சொன்னது? நான் யாருன்னு தெரியுமா? அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு அங்குள்ள மேனேஜர் சொல்றான். ஏய் நீ ஒழுங்கா பேசாம இங்க இருந்து போயிரு, இல்லாட்டி உன்னையும் போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன் அப்படிங்கிற மாரி. உடனே நம்ம ஹீரோயின் வந்து பயப்படாம, நான் தான் உன் தம்பிய போலீஸ்ல புடிக்க சொன்னேன். உன் தம்பி தேவையில்லாம என்னோட வம்பு பண்ணான். அதனால தான் இந்த மாரி பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நான் யாருன்னு தெரியுமா? அப்படிங்கிற மாரி அவன் அண்ணனும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். உடனே கதவ மூடுங்கடா. இனிமே இவங்கள சும்மா விடக்கூடாது. இவங்க 3 பேரையும் இங்கேயே வச்சு நம்ம சமாதி ஆக்கிடலாம்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் டக்குன்னு அங்க கையில கிடைச்ச எதையோ எடுத்து அவன் அண்ணன தலையில அடிக்க, அவனுக்கு அப்படி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாம அப்படியே மயக்கத்துல இங்கிட்டு இங்குன்னு தள்ளாட, உடனே சரி சரி இப்போதைக்கு நான் போறேன். ஆனா நான் உங்கள வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்ப, உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, ஏய் போவேல நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. ஏன்னா நான் அடிச்ச அடியில அவனுக்கு மயக்கமே வந்துரும். கோமாக்கு போயிட போறா அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் அங்கிருந்து கிளம்பி வந்துறான். இந்த நியூஸ்லாம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவும் வந்து பாக்குறான். அண்ணா என்னாச்சு உனக்கு? அப்படிங்கிற மாரி. உடனே சொல்றான், என்னன்னு தெரியலடா ஏதோ மயக்கமா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினா வரா. வந்தவ சொல்றா, அது உனக்கு தானா ஏற்பட்ட மயக்கம் இல்ல தம்பி. நான் அடிச்சதுனால ஏற்பட்டது. பேசாம நீ ஹாஸ்பிட்டல் போ. அதான் நல்லது அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோட அண்ணன், இவன் பேரு டாங். அவனும் சொல்றான், ஏய் பொண்ணாச்சுன்னு பாக்குறேன். ஏன்னா நான் லேடீஸ்லாம் அடிக்க மாட்டேன். ஆனா நீ என் இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்ட. என்னோட ஒரு கேம் விளையாடு. அதுல நீ ஜெயிச்சா இங்க இருந்து போகலாம். இல்லாட்டி நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டானும் நம்ம ஹீரோயினும் ஸ்னூக்கர் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவனும் நல்லா விளையாடுறான். கடைசியில அவன் ஒரு பால் மிஸ் பண்ணிடுறான். அதே மாரி நம்ம ஹீரோயின் நல்லா விளையாண்டுட்டு, அவ தான் வந்து இவனோட நெறைய மார்க் எடுத்திருக்கா. பரவாயில்லையே நீ நல்லாவே விளையாடுறியே அப்படிங்கிற மாரி டாங்கும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினா எனக்கு இந்த விளையாட்டுலாம் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ சொல்றான், எங்க அண்ணனுக்கு அடிபட்டுருக்கு. அதனால அவரால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ என் கூட விளையாடு. இப்ப யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் சரின்னுட்டு விளையாடுறதுக்கா எடுக்குறான் கம்ப. பார்த்தா அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிருது. உடனே நம்ம டாங்கும் சொல்றான், கரண்ட் போனா என்ன? எல்லாரும் டார்ச் லைட் அடிங்கடா. அதுல என் தம்பி விளையாடுவான் அப்படிங்கிற மாரி எல்லாரும் டார்ச் லைட் அடிக்க, அந்த இதுலயே அந்த வெளிச்சத்திலேயே நம்ம ஹீரோவும் விளையாண்டுகிட்டு இருக்கான். கடைசியில நம்ம ஹீரோ லாஸ்ட் பால் அடிக்கும்போது, பட்டுன்னு தலையில பார்த்தா ஒரு அடி விழுவுது. பார்த்தா உங்க அம்மா தான். என்ன தைரியம் தான் நீ எக்ஸாம் எழுதாம இங்க வந்து விளையாண்டுட்டு இருப்ப நாயே அப்படிங்கிற மாரி அவங்களும் அந்த ஸ்டிக் எடுத்துட்டு அவன அடிக்க ஓட, நம்ம ஹீரோ ஐய்யய்யோ! நான் இல்ல அப்படிங்கிற மாரி அங்கருந்து தப்பிச்சா பொழச்சுன்னு ஓடுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் 2 வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா அவங்களோட கசின் தான் நம்ம ஹீரோவ காப்பாத்தி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போனவன் கேட்கறான், "நீ எதுக்கு எக்ஸாம் இப்படி மிஸ் பண்ண?" அப்படிங்கிற மாரி. எனக்கு அவ்வளோக்கா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. எக்ஸாம் எழுதாம நான் படிக்காமயே நல்லா முன்னேறலாம்னு நெனைக்கிறேன். அதுவும் இல்லாம நீ தான் என்னோட ரோல் மாடல் அப்படிங்கிற மாரி அவங்க அண்ணன பார்த்து சொல்ல, அதுக்கு டாங்க சொல்றான், "வேண்டாம் வேண்டாம். நான் தான் சரியா காலேஜ்லாம் போகாம, படிக்காம இந்த மாரி ரவுடி பையன் மாரி சுத்திக்கிட்டு இருக்க. நீ என்னைய மாரி வர வேண்டாம். இப்ப நீ எக்ஸாம மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா எழுதிடு. அதுவரைக்கும் நீ என்ன பண்ண போற?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "நான் வேணா அதுவரைக்கும் ஃபுட் ஃபேக்டரில ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன்" அப்படின்ட்டு. சரி நல்லா யோசனை பண்ணி இது ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாரி அவங்க அண்ணனும் அட்வைஸ் பண்றான். அடுத்த நாள் 2 பேரும் பேசிக்கிட்டு வர்றாங்க. நம்ம ஹீரோட அம்மாவும், நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட அம்மாவும். நம்ம ஃப்ரெண்டோட அம்மாவும் சொல்றாங்க, "உன் பையன் இங்க தான் ஒர்க் பண்றதா கேள்விப்பட்டேன். அதனால தான் என் பையனும் வேலைக்கு சேர்ந்திருக்கான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து அங்க மைக்ல பேசிக்கிட்டு இருக்கான். "என் பேர் லூசியா. நான் வந்து எக்ஸாம் எழுதாம இங்க வந்திருக்கேன். படிப்பு தான் ஒருத்தனுக்கு முக்கியம்னு அவசியம் இல்ல. என்னைய தான் எல்லாரும் டீச்சர் எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க. நான் எதையும் மிஸ் பண்ண போறதில்ல. எங்க அம்மா தான் பாவம்" அப்படிங்கிற மாரி அங்க உட்கார்ந்து கன்னாபின்னான்னு பேச, அவங்க கூட இன்னொரு பொண்ணான ஜூலியும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவன் சொல்லிட்டு இருக்கான், "ஏய் இங்க ஒரு புதுசா டாக்டர் வந்திருக்காங்க. அவ யாருன்னு தெரியுமான்ட்டு." பேலான் தானே எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, "ஏன் அவ சாதாரண ஆள் இல்ல. அவ ஒரு வித்தியாசமான ஆளு" அப்படின்ட்டு. அவ ஒரு தடவ யாரையோ கத்தி எடுத்து குத்திட்டாளாம். நல்ல வேளை அவனுக்கு சாதாரணமா அடியா போனதுனால அவனுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனாலும் போலீஸ் ஒரு தடவ அவள கைது பண்ணாங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாரி, இதுங்க 2 பேரும் ரகசியம் பேசுறேன்னு பேர்ல மைக்க ஆன் பண்ணிக்கிட்டே இது பேசிக்கிட்டு இருக்குங்க. இது எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோயினும் இத கேட்டுக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா கதவ தொறந்துட்டு அவங்க அம்மா வேகமா வராங்க. "அட பாவிகளா! நீங்க 2 பேரும் மைக் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே கேக்குது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் "ஐயய்யோ!" அப்படிங்கிற மாரி உடனே மைக்க ஆஃப் பண்றாங்க. கடைசில நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த ஃபேக்டரில வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் வேலைக்கு வர ஸ்டைல பார்த்து அங்க உள்ளவங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவளும் சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வாட்ச் பண்ற மாரி இருக்கு.
அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி வந்து 1996ல நடக்கிற மாரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு டவுட்டு. அதோட அவளும் அப்படியே திரும்பி பார்த்துட்டு மெல்லமா சைக்கிள் எடுத்து இப்படியே ஓட்டிட்டு வரா. பார்த்தா அங்க ஒருத்தன் வந்து நின்றான். வந்துட்டு அதே மாரி ரெயின் கோட்ட அப்படியே அவ ரிமூவ் பண்ண போற நேரத்துல, நம்ம ஹீரோயின் அவ கையில வச்சிருந்த கத்தியோ ஏதோ எடுத்துக்கிட்டு அவன தொரத்திட்டு ஓடுறா. அவனும் அங்கருந்து வேகமா ஓடிறான். அப்ப அவன் தலையில மாட்டியிருந்த அந்த வெல்டிங் கேப் வந்து கீழ விழுந்துருது. உடனே நம்ம ஹீரோயினும் போய் அத எடுத்து பார்க்குறா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோவோட பேர் தான் போட்டிருக்கு. அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவ பிடிச்சு அந்த செக்யூரிட்டி ஆஃபீசர் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுருக்காங்க. "நீ நேத்து என்ன பண்ணிட்டு இருந்த?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "என் ஃப்ரெண்டு குணானோட படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்ட்டு." "அப்படியா? எங்க அந்த படத்தோட டிக்கெட்ட காட்டுன்ட்டு." "என்ன அங்கிள் இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த டிக்கெட்ட யாராவது இன்னும் வச்சிருப்பாங்களா? அத நேத்தே நான் தூக்கி போட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு, "அதுவும் இல்லாம நிச்சயமா நான் அவன் கிடையாது. நான் அந்த மாரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஏன் நீ செஞ்சிருக்க கூடாது? அந்த இடத்துல உன்னோட வெல்டிங் கேப் தான் கிடந்துச்சு. இதுவே ஒண்ணுமே போதுமே." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "இதெல்லாம் வச்சு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. நிச்சயமா நான் அவன் கிடையவே கிடையாது. நான் அந்த மாரி வேலையே பார்க்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அந்த செக்யூரிட்டி ஆஃபீசரும் சொல்றாரு, "சரி, சரி நீ இப்போதைக்கு போ. ஆனா கண்டிப்பா உன்னைய வந்து சரியான ஆதாரத்தோட உன்னைய வந்து கண்டுபிடிப்பேன். அதுவரைக்கும் இந்த விஷயத்த பத்தி இன்வெஸ்டிகேஷன் போய்க்கிட்டு இருக்கும்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ, பண்ணிக்கிறங்க. நல்லா பண்ணிக்கிறங்க. உங்க மடியில கனம் இருந்தா தானே பயம் இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த கேப்ப எடுத்துட்டு போறான். "டேய் அத ஏன்டா எடுத்துட்டு போற? அத வைடா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "பரவால்ல அவன் அத எடுத்துட்டு போட்டும். நானே இத கண்டுபிடிக்கிறேன்னு" சொல்லிட்டு அவளும் அங்கருந்து வரா. ஆனா இவ வரும்போதே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி பேசுறாங்க. நேத்து இந்த டாக்டர்ட்டயும் அவன் வந்து வாலாட்டுனான்னா, ஆனா அந்த டாக்டர் அவன அடிக்கிறதுக்காக தொரத்திட்டு போனாங்களாம். நல்ல வேள அவன் கையில மாட்டல. இல்லாட்டி அவன் அவ்வளவுதான் செத்தான் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு எதுவுமே கண்டுக்காம அப்படியே அவ வந்துகிட்டு லஞ்ச் சாப்பிடலான்னு உட்காரும்போது, அங்க பார்த்தா அந்த இடத்துல செக்யூரிட்டி கூவும் வந்துறாரு. வந்துட்டு கேட்கிறாரு, "நேத்து நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மதானா? அவன் வந்தானாம்ல நைட்டு. உண்மதானா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே நம்ம ஹீரோயின், "ஆமா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் சொல்றான், "நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயினும், "அத பத்திலாம் இப்போதைக்கு பேச வேண்டாம். புதுசா வந்த ஒர்க்கர்ஸ் இருக்கு. நான் வந்து டெஸ்ட் எடுக்கணும். அதனால எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கன்னு" சொல்லிட்டு, அவரோட எல்லாத்துக்கும் ஃபார்ம் குடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஃபார்ம் குடுத்துட்டு, "டெஸ்ட் எடுக்கணும் வா" அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும், "உனக்கு தான் முதல்ல டெஸ்ட் எடுக்க போறேன். திரும்பு" அப்படின்னு சொன்னோனே, அவனும் திரும்புறான். "உன்னோட பேண்ட்ட கழட்டு" அப்படின்னு சொன்னோனே, அவனும் பேண்ட் அதோட சலிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவும் கழட்ட, பார்த்தா அவன் ஜிங் ஜாங் இன்னர் வேர் போட்டிருக்கான் போல இருக்குது. அத பார்த்து அங்க உள்ள எல்லாத்துக்கும் சிரிப்பு வருது. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா சிரிச்சுட்டு, "சரி அதையும் கழட்டு" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ, "என்னது இதையும் கழட்டவா? அதெல்லாம் முடியாது போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவனும் மாட்டிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறான். உடனே நம்ம ஹீரோயின், "சரி அப்பன்னா அடுத்தது யாரு வாங்க" அப்படிங்கிற மாரி அவ டியூட்டிய அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டும் வந்து அந்த கேர்ள் இருப்பாள்ல, ஜூலி, அவள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்கறதுக்காக வராங்க. "ஏய் நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. என்னைய வந்து தப்பா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் அந்த நைட்ல வர ஆளுன்ட்டு. நான் அவன் இல்லன்னு நம்பணும். அதுக்காக நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம்னு" சொல்லிட்டு, உடனே என்னன்னு சொன்னோனே, "இன்னைக்கு உள்ள நைட்டுக்கு நீ வரா. நாங்க 2 பேரும் பாதுகாப்புக்கு நிப்போம். அப்ப அவன் வருவான். வரும்போது நாங்க அவன செங்கல்ல வச்சு அடிச்சு அவன் யாரு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சுருவோம். அப்ப வந்து எல்லாரும் என்னைய நல்லவன்னு நம்பிருவாங்க. இந்த டாக்டர் பொண்ணு அப்பதான் நம்புவா." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ பிளான் போட, அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறான். "இல்ல, இல்ல இதெல்லாம் வேண்டாம். இது சரியா எனக்கு தோணல. இவள நான் தனியா அனுப்புறதுக்கு எனக்கு தான் மனசு வரல." அப்படிங்கிற மாரி அவன் வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் அவளோட ஜூலியும் பாக்குறாங்க. "அப்ப ஏன் நீனே போக்கூடாது?" அப்படிங்கிற மாரி. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சரின்னு ஒத்துக்குறான். அதோட நைட்லயே அவனும் லேடீஸ் கெட்டப் போட்டுக்கிட்டு நடந்துகிட்டு வரான். அப்பதானே அந்த சைக்கோ வருவான். இவன புடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் குணாலும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற 4, 5 பேரு அவன பார்த்து அப்படியே ஜொல்லு வடியுறாங்க. "ஏய் யார்டா இந்த கேர்ளு புதுசா இருக்கா? இவ என்ன இந்நேரத்துல நடந்து போயிட்டு இருக்கான்ட்டு." அவங்க 4, 5 பேர் கூட்டமா வந்தோனே, உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட், "ஐயய்யோ! என்னைய விட்டுடுங்க. நீங்க நினைக்கிற மாரி நான் ஆள் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் வந்துறான். வந்துட்டு அவங்க 2 பேரும் தப்பிச்சு அங்கருந்து ஓடுறாங்க. இங்க நம்ம ஹீரோட அண்ணன் இருந்தான்ல, அவன் வந்து இவங்கள கேங்க அடிக்கிறதுக்கு அவனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசில 2 கேங்குக்கு பயங்கரமான சண்டை நடந்து ஒரு வழியா முடியுது. நம்ம ஹீரோ அடுத்த நாள் ரொம்ப சேடா உட்கார்ந்துகிட்டு இருக்கான் கேன்டீன்ல சாப்பிடாம. அவன் ஃப்ரெண்ட், "என்னாச்சுடா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ச்சே நேத்து போட்ட பிளான் நல்லா சொதப்பிருச்சு. நான் எப்படியாவது அந்த சைக்கோவ புடிச்சு நிப்பாட்டிருவேன். என் பேர்ல உள்ள களங்கத்த நீக்கிருவேன். இந்த போறாள அந்த டாக்டர், அவ முன்னாடி நான் நல்லவன் நிரூபிக்கலான்னு பார்த்தா, இப்படி ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்க ஒருத்தன் ஓடி வரான். "எல்லாரும் நகலுங்க, நகலுங்க. இங்க வந்து பிக் நுழைஞ்சிருச்சு. அத பிடிக்கணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அங்கிட்டு இங்கிட்டுன்னு எல்லாரும் ஓடுறாங்க. அப்ப பார்த்தா ஒரு லேடி வரா. பார்த்தா நம்ம ஹீரோயின நோக்கி அந்த பிக் ஓடி வரும்போது, அந்த லேடியும் அந்த பாஞ்சு அந்த பிக்க பிடிக்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின வந்து தள்ளி விட்டுட்டு, அப்படியே அவ மேலயே விழுந்துறான். உடனே இத பார்த்த நம்ம ஹீரோயின், "நகலு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளே எந்திரிச்சு போய்க்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பிக் பிடிச்ச அந்த பொண்ணு, "ஏய் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? நீ கொஞ்சம் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து ஹெல்ப் பண்றான். "ஆமா நீ யாரு புதுசா இருக்கியே?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளா? இவ வந்து நம்ம நன்னோட டாட்டர்" அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க.
ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஏய் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப கிரேசியாவும் இருக்கா, ரொம்ப போல்டாவும் இருக்கா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுட்ட வந்து ஹெல்ப் கேட்க, ஆனா அந்த பொண்ணு நான் ரொம்ப அழகுதான், நீ சொல்ல வேண்டாம் என்னன்னு சொன்னா நம்ம ஹீரோ அந்த பிளான சொல்றான். உடனே அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, ஓ அப்படியா அப்பனா நான் ஓகேன்னு சொல்றேன். ஏன்டா நாளைக்கு பாரு அவன் ஒண்ணு இல்லன்னு ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு ரெடி ஆகி வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா டிப் டாப்பா சூப்பரா ட்ரெஸ் மாத்திட்டு வர, நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் பார்த்து வாவ் சூப்பரா இருக்காப்பா அப்படிங்கிற மாரி ஜொல்லு வடிகிறாய்ங்க. இப்ப பாரு நான் என்னோட ஆக்டிங்க. அந்த சைக்கோவ இப்பவே பிடிச்சு ஒண்ணு இல்லன்னு ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே நடந்து வரா. வந்தவ கொஞ்சம் தூரம் தான் வந்தவ. உடனே டேய் எங்கடா இருக்க ஒளிஞ்சுகிட்டு ஒழுங்கா வெளிய வாடா இன்னைக்கு நீ செத்தா அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோவ தலையில கைய வச்சுக்கிறான். ஐயோ இந்த பொண்ணு என்ன இப்படி சொதப்பிட்டா அப்படிங்கிற மாரி. கடைசில அந்த நைட்டு அவன பிடிக்க முடியல. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு "என்னப்பா நான் ரொம்ப சொதப்பிட்டேன்டா." "உன்ன யாரும்மா கத்த சொன்னது? அந்த இடத்துல நின்னுகிட்டு நீ அமைதியா தானே போகணும். அப்பதானே அவன் வருவான்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் சொல்ல, அந்த பொண்ணு "சரி, சரி இன்னைக்கு வேணா நான் அந்த மாரி ட்ரை பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ "வேண்டாம், வேண்டாம் இன்னைக்கு வீக்கெண்ட் அவன் கண்டிப்பா வரமாட்டான். அவனுக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் வேண்டாமா? நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்குவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் யோசிக்கிறான். சரி இதெல்லாம் சரியா வராது. பேசாம அந்த டாக்டர்ட்டயே நம்ம ஹெல்ப் கேட்கலான்ட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். அதனால நம்ம ஹீரோயினோட சைக்கிள வந்து பஞ்சர் ஆக்கி விடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இது தெரியாம அவளும் சைக்கிள் எடுத்துட்டு வந்தவ எப்போதும் போல ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படி பாட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம அங்க உட்கார்ந்து நம்ம ஹீரோயின பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவள மொத பார்த்தது, அவ மேல விழுந்தது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அவங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிரஷ் வர மாரி இருக்குது. நம்ம ஹீரோ அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு சரி கிளம்பலாம்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது சைக்கிள் பஞ்சர் ஆகி இருக்குது. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் வரான். "என்னம்மா உன் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஏய் பஞ்சர் ஆக்குனது நீ தானண்டு." நம்ம ஹீரோ, "ச்ச நான் அதெல்லாம் ஆக்கவே இல்ல. என்னைய நம்பு நான் வந்து உண்மைய தான் சொல்றேன். அதுவும் இல்லாம நீ நினைக்கிற மாரி அந்த சைக்கோ நான் இல்ல. அதுக்கு எனக்கு ப்ரூவ் பண்ணணும். நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின பார்த்து கேட்க, நம்ம ஹீரோயின் "அதெல்லாம் முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் அங்கேயே விட்டுட்டு போறா. ஆனா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவள சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் "ஏன் உனக்கு எத்தன தடவ சொன்னாலும் புரியாது. எதுக்கு தேவையில்லாம என் பின்னாடி வர?" அப்படிங்கிற மாரி அவளும் திரும்ப வந்து கேட்கும்போது, நம்ம ஹீரோவா "இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவள பார்க்குறான். பார்த்தா அந்த நேரம் மழை பெய்யுது. நம்ம ஹீரோட கண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்குது. இத கவனிச்சு நம்ம ஹீரோயின் சப்புன்னு கன்னத்துல ஓங்கி அறைஞ்சுட்டு, "ஒழுங்கா இங்கேருந்து போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து கிளம்பி போயிறா. நம்ம ஹீரோ வந்து "உன் சைக்கிள்" அப்படின்னு கேட்டோனே, "நீ தானே இது பண்ணா, நீனே சரி பண்ணி குடு" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம சைக்கிள் யாருக்கும் தெரியாம அத ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு குணா வந்துட்டு, "டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டோனே, "ஒண்ணும் இல்லப்பா" அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து சைக்கிள வந்து மூடி மறைச்சுட்டு, அப்புறம் உண்மைய ஒத்துக்கிறான். சைக்கிள் நான் பஞ்சர் ஆக்கி விட்டேன்ல, அதனால தான் நானே வந்து ரிப்பேர் பண்ணி குடுக்கலான்னு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தா இங்க வெளியில வந்து நெறைய ஒர்க்கர்ஸ் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின பத்தி தான். "ஏன் இந்த டாக்டர் பொண்ணு வந்து 2 மாசம் ஆகுது. ரொம்ப அழகா இருக்கால்ல. ஆனா யார்ட்டயும் பேச மாட்டேங்கிறா. அநேகமா அவ என்னைய தான் லவ் பண்ணுவாளா? எனக்கு தான் ஒய்ஃபா வருவா." அப்படிங்கிற மாரி அவங்க கன்னா பின்னான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத உள்ள இருந்து நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ கோவம் வந்துருது. உடனே நம்ம ஹீரோ வெளிய வந்து அங்க உள்ள ஒர்க்கர்ஸ பார்த்து சொல்றான். "தேவையில்லாம இனிமே அந்த டாக்டர பத்தி யாராவது தப்பு தப்பா இந்த மாரி பேசுனீங்கனாக்கா, அவ்வளவுதான் உங்கள சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டிட்டு அங்கிருந்து போறான். அதோட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்கிறான். "டேய் அந்த பொண்ண பத்தி பேசுனா உனக்கு என்னடா?" அப்படிங்கிற மாரி. "எதுக்காக இந்த பொண்ண பத்தி எல்லாரும் இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, அதோட நம்ம குணாவும் சிரிச்சுக்கிட்டே, "டேய் நீ என்னமோ அந்த பொண்ண லவ் பண்றான்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ, "ச்சே அந்த பொண்ணைய நான் லவ்வே பண்ணல. அந்த பொண்ணு என் மேல எப்படிலாம் தப்பு தப்பா பழி போட்டுச்சு. வந்ததுலருந்து அந்த பொண்ணுக்கு எனக்கே ஆகவே ஆகாது." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ மனசுல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் மேல காதல் வந்துகிட்டு இருக்கு. அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஹாஸ்டல்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினையும் பத்தி ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டதுனால அவங்க பேசுறதெல்லாம் எதுவுமே அவ கண்டுக்க மாட்டேங்கிறா. அவ பாட்டு அவ வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அங்க உள்ள வந்த ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டோனே நம்ம ஹீரோயின் அப்பதான் ஹெட்டிக்கிறா. உடனே அந்த பொண்ணு சொல்றா, "உங்க எல்லாரும் தப்பு தப்பா உன்னைய பத்தி பேசுறாங்கன்னு எதுக்கும் கவலைப்படாத" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க. அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. இதெல்லாம் நான் எப்பவே தாண்டி வந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, "சரி இனிமே நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்ட்டு" அந்த பொண்ணு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஓகேங்கிறா. அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சைக்கிள்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்தவ, சைக்கிள ரிப்பேர் பண்ணிட்டியா? சரி குடு" அப்படிங்கிற மாரி எடுத்தோம்னா, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "ஏய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு ஹீரோ சொல்றான், "அந்த சைக்கோ நான் இல்ல நிரூபிக்கணும். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணா நான் உனக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்ட்டு." நம்ம ஹீரோயின், "நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? ரொம்ப ஆக்ட் பண்ணாத" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "இல்ல, இல்ல உன்னைய பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க. எல்லாரும் வலியுறாங்கல்ல. இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுன்னு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்."
அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண முடியாது. உன் வேலைய நீ பார்த்துக்க, என் வேலைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் சைக்கிள் எடுத்துட்டு அங்கருந்து கிளம்பி போயிறா. அதோட நேரா ஃபேக்டரிக்கு வந்து அங்க ஒருத்தன் எனக்கு முதுகு வலிக்குது அப்படிங்கிற மாரி வந்து சும்மா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் இங்கேயா வலிக்குது, இங்கேயா வலிக்குதுன்னு இல்ல இன்னும் கொஞ்சம் கீழ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேணும்னாலும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. சரி உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்க மேனேஜர் கூவும் வந்துறாரு. வந்துட்டு என்னடா உனக்கு அப்படிங்கிற மாரி கேட்டோனே, ஒண்ணும் இல்ல எனக்கு பேக் பெயின் மாரி இருக்குன்னு சொன்னா, பேக் பெயினா உண்மையிலே அப்ப பேக் பெயின் நான் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் மிரட்ட, உடனே அந்த ஒர்க்கர்ஸும் இல்ல இல்ல என்னைய மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடி போயிறான். அவன் போனவுடனே அந்த கூவும் வந்து நம்ம ஹீரோயின பார்த்து, "நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கேன். இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினும் அவன் பேசுற எதையுமே கண்டுக்காம நின்டுகிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒருத்தன் வேகமா ஓடி வந்துட்டு 4 ஒர்க்கர்ஸ் ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டுட்டு அடிபட்டுருக்குன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மெடிக்கல் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வரா. வந்து பார்த்தா இது எல்லாமே பொய் தான். வேணும்னாலும் அவள உட்கார வச்சுட்டு, "நீங்க இத சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்க. இது சூப்பரா இருக்கும்." அப்படிங்கிற மாரி அவள ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. நம்ம ஹீரோயின "ஏன் இந்த மாரிலாம் பண்றீங்கன்னு?" கேட்டோனே, "மேடம் நீங்க வந்து 2 மாசம் ஆகுது. யார்ட்டயுமே பேசல. உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நாங்க வேணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கவா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தனும் மலியுறாய்ங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் "இங்க வந்து நான் வேல பார்க்க தான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கா இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இன்னும் அங்க உள்ளவங்கலாம் "என்னது உங்களுக்கு என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி. "இல்ல அது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். நான் தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோனே, உடனே அங்க இருக்கிறவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. தேவையில்லாம நீ பொய் சொல்லாத லூசியான். அப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான். "இல்லையே நான் பொய்லாம் ஒண்ணும் சொல்லல. உண்மைதான் சொல்றேன். நானும் டாக்டரும் 2 மாசமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் தான் அவனோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா அப்படியே புன்சிரிப்போட உட்கார்ந்துகிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவும் வந்து, "டார்லிங் நீ இன்னைக்கு டின்னருக்கு என் கூட தானே வரேன்னு சொன்னா, நீ ஏன் இன்னும் வராம இங்கே உட்கார்ந்து இவங்களோட பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் நெத்தியில அப்படியே கிஸ் குடுத்துறான். இத கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்ல போல இருக்கு. அவளும் எதுவுமே சொல்லாம அப்படியே அதிர்ச்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அங்க உள்ளவங்கலாம் அப்படியே அதிர்ச்சியில எந்திரிச்சு நிக்கிறாங்க. என்னது இவனுக்கு இவ பாய் ஃப்ரெண்டா? நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாரி. அதோட அங்கருந்து நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லாம அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கா. பின்னாடியே நம்ம ஹீரோவும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். "ஏய் என்ன நான் இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எனக்காக நீ தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீ என்ன ஹெல்ப் பண்ணா? நீ தான் தேவையில்லாம எனக்கு இன்னும் பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க. நீனே ஒரு பொம்பள பொறுக்கி, நீ வந்து என்னைய அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "ஆமா அவங்க அவங்க உனக்கு தேவையில்லாம தொந்தரவு பண்ணும்போது நான் தானே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ அதுக்கு எனக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும். நீ என்னடா என் மேலயே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. உடனே அவன டக்குன்னு என்னைய காப்பாத்திக்க எனக்கு தெரியும்ன்னு அவன அடிக்க போக, நம்ம ஹீரோ 2 கையுமே பிடிக்கிறான். ஆனா அவள டக்குன்னு நல்லா எட்டி உதைய, "ஐயோ! ஆத்தா!" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் "நான் உன்னைய சும்மா விடமாட்டேன். தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து மிரட்டிட்டு வரா. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் வழக்கம் போல உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். "நேத்து என்னடா நடந்துச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம ஜூலியும் வந்துறா. லூசியா இங்க வா" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூலியும் கூப்பிட்டோனே, நம்ம ஹீரோ எந்திரிச்சு வரான். "அம்மா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? அந்த டாக்டர் மேனேஜர்ட்ட வந்து உன்னைய பத்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்கா. நீ அவள வந்து அப்யூஸ் பண்ணியா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் "ச்சே நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் போனேன்" அப்படிங்கிற மாரி சொல்றான். அவன் ஜூலியும் கேட்கிறான், "நீ எதுக்கும் அவள லவ் பண்றியா?" அப்படின்ட்டு. "அவள போய் லவ் பண்ணுவேனா? அவ தான் எனக்கு முதல் எதிரி" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு, ஜூலியும் நம்ம ஹீரோவும் நெருக்கமா பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே குணாவுக்கு கோவம் வந்துருது. "ஏய் நீ ஏன் இங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்ளோ க்ளோஸா பேசிக்கிட்டு வேலைய பார்க்க விடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்க மாஸ்டரும் வந்துட்டு, "நீங்க இங்கெல்லாம் பேசிட்டு இருந்தது போதும். நான் சொன்ன வேலைய பாருங்கன்னு" சொன்னோனே, அந்த வேலைய பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோவும் வந்துகிட்டு இருக்கான். அங்க உள்ள எல்லா ஒர்க்கர்ஸும் நம்ம ஹீரோவயே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ரூம்மேட்டுன்ட்டு அதாவது ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி அறிமுகமானால, அவளுக்கு நம்ம ஹீரோயின் ஏதோ மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அந்த செக்யூரிட்டி மேனேஜர் உள்ள வர பார்க்குறான். நம்ம ஹீரோயின் உள்ள பேஷண்ட் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனும் சாரி சாரின்னு சொல்லிட்டு, நேத்து நான் கேள்விப்பட்டது உண்மையா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா, அது என்னோட பர்சனல் மேட்டர். அத பத்தி நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லன்னு சொன்னோனே, உடனே அவனும் சரி, சரி நான் இங்கருந்து கிளம்புறேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணா என்ட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அப்பதான் அவளோட ஃப்ரெண்டும் கேட்கிறா, ஆமா லூசியான் உன்னைய சுத்தி சுத்தி வரானே, நான் நினைக்கிறேன் உன்னைய லவ் பண்றான்ட்டு. ஏன் நீ அவன லவ் பண்ணக்கூடாது? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அவளும் சொல்றா, அவன் ஒண்ணும் என்னைய லவ்லாம் பண்ணல. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நினைச்சுக்கிட்டு இருக்கான். மத்தபடி அவன் வந்த நாள்ல இருந்து எனக்கும் அவனுக்கு தான் மோதல் போய்க்கிட்டு இருக்கு. நிச்சயமா இது லவ் கிடையாது அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, இந்த மாரி பசங்களலாம் நம்புறதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. இந்த மாரி ஒரு டைம்ல நம்ம ஹீரோ வந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அங்க வந்த பிக் ஃபிட்ன்ட்டு ஒருத்தன் வந்து, "ஒரு பெரிய பிரச்சனை சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். பார்த்தா மாஸ்டர் ஏதோ ஒரு மிஷின வந்து ரிப்பேர் பார்க்கலான்னு போகும்போது, அங்க உடனே மேனேஜர் வந்துறாரு. வந்துட்டு, "இந்த மிஷின நீங்க வந்து டச் பண்ணக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு மாஸ்டர் சொல்றான், "நான் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்க்காத ரிப்பேர்" அப்படிங்கிற மாரி. "ஆனா இது ஜெர்மன் நாட்டுல வந்த மிஷின். இதுல நீங்க டச் பண்ணக்கூடாது. அப்புறம் எங்களால கிளைம் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஆள் வருவாங்கன்ட்டு." "ஆள் எப்போ வருவாங்க?" கேட்டோனே, "அது வரதுக்கு 1 வாரம் ஆகும்" அப்படின்ட்டு. ஆனா அங்க உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, "அப்பன்னா 1 வாரமா
பேசாம வேலை பார்க்காம இருக்க முடியுமா? அப்படி இருந்தா எங்களுக்கு போனஸ் கிடைக்காதா? என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மாஸ்டரும் சரி இந்த மிஷின எப்படியாவது ரிப்பேர் பார்க்கணும். ஆனா இது பகலெல்லாம் அவங்க பார்க்க விட மாட்டாங்க. யாருக்கும் தெரியாம நைட்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அவரும் நைட்ல வராரு. பார்த்தா நம்ம ஹீரோவும் நைட்ல வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் இல்ல, அவனோட ஃப்ரெண்டு அந்த பிக் ஃபுட் அப்படிங்கிற மாரி எல்லாருமே வந்திருக்காங்க. சரி வாங்க நம்ம மிஷின ரிப்பேர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அவங்களும் யாருக்கும் தெரியாம மிஷின ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரா. வந்தவ ஏதோ ட்ரெஸ் எல்லாம் காய போட்டுக்கிட்டு இருக்கா. உடனே சரி இவங்களும் என்ன பண்றாங்க, பேய் மாரி பயங்காட்டுறாய்ங்க. அந்த பொண்ண தல தெறிக்க அடிச்சு புடிச்சு செக்யூரிட்டி ரூமுக்கு ஓடி வந்து, "என்ன நீங்க 2 பேரும் இங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அங்க பேய் வந்திருக்குது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னது பேயா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடுறாய்ங்க. இந்த பொண்ணு, "ஐயோ! என்னைய மட்டும் விட்டுட்டு போயிறாதீங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க." அப்படிங்கிற மாரி ஓடி வரா. ஆனா இந்த ஃபிக் பிட்டு சரி வேற வழி இல்ல. நான் பேய் மாரி ஆக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு, அவனும் அந்த வெள்ள போர்வைய போத்திட்டு ஓடும்போது, நம்ம ஹீரோயின் மேல டச் பண்ணிர்றான். அப்ப நம்ம ஹீரோயின் பார்க்குறோம். அவனும் சாரி சாரின்னு சொல்லிட்டு ஃபேஸ காட்டிர்றான். ஆனா அங்க வந்து நெறைய பெண்கள்லாம் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கறாங்க. "இங்க யாராவது ஓடுனாங்களா? பேய பார்த்தீங்களான்ட்டு." ஆனா நம்ம ஹீரோயின் அப்படி யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு, "பேயா?" அப்படிங்கிற மாரி சொல்றா. அங்கனக்குள்ள பார்த்தா யாருமே இல்ல. ஆனா அந்த 2 பெண்களும், "ஐயோ! இங்க யாருமே இல்லையேன்னு" சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினும் இல்ல. "ஐயய்யோ! அப்ப இவளும் பேயா?" அப்படிங்கிற மாரி அதுங்க 2ம் பாவம் ரொம்ப பயந்துருதுங்க. ஒரு வழியா இந்த மாஸ்டரும் அந்த மிஷின நல்லபடியா ஃபிட் பண்ணிட்டாரு போல இருக்கு. அந்த ஸ்க்ரூவ கழட்டிட்டு வேற ஸ்க்ரூ போட்டுட்டாங்க. ஆனா அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாமே நைட்டு ஏதோ பேய் இங்க இருக்குதாம், இங்க பேய் உலாவுதாம் அப்படிங்கிற மாரி கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜெர்மன் நாட்டுலருந்து அவரும் வந்துறாரு. ரிப்பேர் பார்த்துட்டு பார்த்தா அந்த மிஷின்ல வேற ஒரு ஸ்க்ரூ இருக்கு. இது எங்க நாட்டு ஸ்க்ரூவே கிடையாது. இது சைனா நாட்டு ஸ்க்ரூ. நீங்க மிஷின வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதனால நீங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, உடனே அந்த பாஸ், மேனேஜர் எல்லாரும் குழம்புறாங்க. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா? அப்படிங்கிற மாரி. அப்ப அந்த மாஸ்டர் நான் தான் பண்ணேன். இந்த மிஷின ரிப்பேர் மட்டும் தான் பண்ணேன். ஆனா அந்த மிஷின்லாம் இன்னும் ஓடலைல. எனக்கு தெரியாத எக்ஸ்பீரியன்ஸா அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றா, ஆனா அது பிரச்சனை இல்ல. இது வந்து கிளைம்ல உள்ள மிஷினு. இத வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம கிளைம் பண்ண முடியாது. இதெல்லாம் நெறைய நஷ்டம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஆனா பாவம் அந்த மாஸ்டர் நான் என்ன பண்ணேன்? நான் கரெக்ட்டா தானே பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த கம்பெனியோட பாஸ் நீங்க வேலைய விட்டு போயிருங்க. அதுதான் இப்போதைக்கு நல்லது அப்படிங்கிற மாரி அவரும் கொஞ்சம் கோவமா சொல்லிட்டு போயிறாரு. ஆனா இத கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும், அப்பனா அவர் மட்டும் இல்ல என்னையும் சேருங்க. ஏன்னா அந்த நைட்டு நானும் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாரி வரும்போது, அங்க உள்ள அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க. மத்த ஒர்க்கர்ஸும் வந்துறாங்க. ஆமா எங்களையும் சேர்த்து வேலைய விட்டு இது பண்ணிருங்க. அப்புறம் உங்க கம்பெனி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி. இங்க இந்த மாரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அதோட நம்ம ஹீரோவ கூட்டிட்டு வெளிய வர வந்தவ திட்டுறா. "உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ இந்த மாரியா பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? நான் நல்லது தானே பண்ணேன்னு நெனச்சேன்ட்டு. நீ என்ன நல்லது பண்ண? நீ தேவையில்லாம தலையிட்ட. அப்ப பாரு உன்னால மத்தவளுக்கெல்லாம் கஷ்டம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு அங்கருந்து போவ, நம்ம ஹீரோ நான் எதுவுமே பண்ணவே இல்லையே! எதுக்கு இவ என்னைய திட்டிட்டு போறா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதோட மாஸ்டரும் இவங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்டர் பாவம் ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு. நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, எவ்வளோ மிஷின்லாம் இத்தன வருஷம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க. ஆனா பரவால்ல எனக்கு ஒரு பிரச்சனடா, நீ மொதல்ல வந்து நின்ட்டா. ஏன்னா உன் உடம்புல என்னோட பிளட் ஓடுதுல்ல அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆயிறான். ஐயோ! அங்கிள் நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத மாஸ்டரோட பொண்ணும் சிசியும் கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ பயந்துறான். அங்கிள் நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி. ஆமாடா உனக்கு சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்போது உனக்கு நான் தான்டா பிளட் குடுத்தேன். அதனால சொன்னேன்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஐயோ! அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம மாஸ்டரும் சொல்றான். நீனும் என் பொண்ணு அண்ணன் தங்கச்சி மாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவ பொண்ணு வந்துறா. என்னது இவன் என் அண்ணனா? அதெல்லாம் கிடையாது. நான்லாம் இவன அண்ணனா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் ரொம்ப கோவமா கத்திட்டு போயிறா. உடனே நம்ம மாஸ்டர் இவளுக்கு என்னாச்சு திடீர்ன்ட்டு எதுக்கு இப்படி கோவப்படுறா? அப்படின்னு சொல்லிட்டு, அவரா பாவம் எனக்கு வேலை போச்சு அப்படிங்கிற மாரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க அதோட அந்த ஜெர்மன் நாட்டுக்காரனும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, "சரி நான் கிளம்புறேன்" அப்படிங்கிற மாரி கிளம்பி போறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து அந்த செக்யூரிட்டி மேனேஜர மீட் பண்றதுக்கா வந்தவ, "நீங்க இங்கிலீஷ்ல ரொம்ப புவரா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் புக் கொண்டு வந்திருக்கேன். இத நீங்க படிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களால நல்லா இங்கிலீஷ் பேச முடியும்ன்னு" சொல்லிட்டு ஒரு புக்க குடுக்க, அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். "என்னது நீ எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்டா." அதுக்கு நம்ம ஹீரோயின், "ஆமா உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என்னன்னா எனக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும். ஆனா நான் வந்து ரீட் பண்றதெல்லாம் கொஞ்சம் திணறுவேன். எங்க அந்த ஜெர்மன் நாட்டவங்க உங்களோட கான்டாக்ட் போட்டிருந்தாங்கன்னா, அந்த பேப்பர கொஞ்சம் குடுக்குறீங்களா? அத எனக்கு கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்தா, அந்த இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, உடனே அவனும் சரி சரின்னு இழிச்சுக்கிட்டே அந்த பேப்பர எடுத்து குடுக்குறான். நம்ம ஹீரோயின் அந்த கான்டாக்ட் பேப்பர்லாம் எடுத்து படிச்சுட்டு இருந்தவ, டக்குனு அந்த பேப்பர் எடுத்துட்டு அங்கருந்து கிளம்பி ஓடிர்றா. இவனும் பின்னாடியே ஓடி வரான். ஆனா அங்க ஏற்கனவே நின்டுகிட்டு இருந்தவன் பிக் ஃபிட் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வரான். அதுக்குள்ள அந்த ஜெர்மன் நாட்டுக்காரன் ஊருக்கு போகாம நம்ம ஹீரோவும் தடுத்து வச்சிருப்பான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு வந்துட்டு அவன்ட்ட சொல்றா, "இங்க பாருங்க இந்த கான்ட்ராக்ட்ல ஒரு ஸ்க்ரூ கழட்டி மாட்டுனனால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கண்டிப்பா கிளைம் பண்ணலாம். நீங்க 3 நாளைக்குள்ள வரேன்னு சொன்னீங்க. ஆனா நாங்க மிஷினையும் அதே மாரி நாங்க ஓட்டவே இல்ல. அதனால நீங்க இந்த மிஷின வந்து கிளைம் பண்ணி குடுக்கணும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அவரும் சரி இத பத்தி நான் கம்பெனில பேசுறேன் அப்படிங்கிற மாரி ஜெர்மன்காரரும் ஒத்துக்கிறாரு.
விஷயம்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. இருந்தாலும் பாஸுக்கு கொஞ்சம் கோவம் தான். சரி, சரி மாஸ்டர் நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அவர் எப்போதும் போல வேலைக்கு வரட்டும். ஆனா அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கலாம் பண்ணீங்கல்ல, அதனால உங்களுக்கு பனிஷ்மென்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மாரிலாம் சொல்றாங்க. என்னது பனிஷ்மென்ட்டா என்னன்ட்டு, நீ பண்ற ஒவ்வொரு தப்பையும் என்னன்ட்டு எனக்கு எழுதி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கருந்து போறாரு. அவர் போனோனே, அங்க டேபிள்ல உள்ள ஒரு சாக்லேட்ட நம்ம குன்னு எடுத்துக்கிட்டு வரான். இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஏதோ லைட்டா காயம் பட்டுருக்கு போல இருக்குது. அவனும் மெடிக்கல் ரூம்ல இருக்கிறான். அப்ப வந்து நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவ எடுத்து பார்த்துட்டு, ரொம்ப அழகாத்தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட கோட்ட வச்சுக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வர சத்தம் கேட்டோனே, அவன் டக்குன்னு அந்த கோட்ட தூக்கி போட்டுட்டு, அப்படி தூங்குற மாரி ஆக்ட் பண்றான். நம்ம ஹீரோயின் வந்தவ, "நீ ரொம்ப தூங்குன மாரிலாம் ஆக்ட் பண்ண வேண்டாம். எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ செஞ்ச வேலையில இது ஒண்ணு தான் உருப்படியான வேலை" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவ பாராட்ட, நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது. கடைசியில ஒரு வழியா மாஸ்டரும் அந்த வேலைக்கு சேர்ந்துறாரு. அத கொண்டாடும் விதமா நம்ம ஹீரோ, மத்த ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் குணா சாக்லேட் எடுத்து வந்தான்ல, அத கொண்டு போய் ஜூலிட்ட குடுக்க, ஜூலி என்ன செய்றா, அத வந்து நம்ம ஹீரோட்ட குடுக்குறா. ஹீரோவா கொண்டுட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு குடுக்கலான்னு கொண்டு வரும்போது, அங்க வந்து செக்யூரிட்டி மேனேஜர், "குடு என்னது சாக்லேட்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு போய் நம்ம ஹீரோயின்ட்ட குடுத்துறான். நம்ம ஹீரோயின், "ச்சே இந்த நான் சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பான்னு" தூக்கி போட, அந்த நேரம் பார்த்து ஜூலி வந்துறா. "இந்த சாக்லேட் வந்து லூசியானுக்கு தான குடுத்தேன். உங்களுக்கு எப்படி வந்துச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின், "எனக்கு தெரியாது" அப்படிங்கிற மாரி சொல்றா. கடைசியில எது எப்படியோ அந்த சாக்லேட் பாக்ஸ் நம்ம ஹீரோயின் கையிலேயே கிடைச்சிருது. அத ஓப்பன் பண்ணி பார்க்குறா. "சாரி நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். இந்த சாக்லேட் சாப்பிட உங்களுக்கு மட்டும் தான் தகுதி இருக்கா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அத படிச்சு பார்த்துட்டு, அப்படியே அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல இந்த டிராமாவ கன்டின்யூ பண்ணலாம். பாய்.